மேல விழுந்துட்டாங்க. அதை தள்ள ஆரம்பிச்சு அப்படியே விழுக ஆரம்பிச்சிட்டாங்க. 9 மணிக்கு நாங்க போனோம். 12 மணிக்கு வருவாங்கன்னு கன்ஃபார்மா சொன்னாங்க. அதனால நாங்க இங்கிருந்து 9 மணிக்கு கிளம்பணும். 10:30 11 மணிக்குள்ள அங்க ஸ்பாட்டுக்கு போயிட்டோம். கும்பல் இல்ல அப்ப நாங்க போன போது. அந்த டைமுக்கு இப்போ ஒரு 12 மணி 12:30 1 மணிக்கு வந்திருந்தா கூட அவ்வளவு கும்பல் வந்திருக்காது. டைம் ஆக ஆக 3 மணிக்கு வருவேன்னு சொன்னாங்க. 3 மணிக்கு வரல, 4 மணிக்கு வருவேன்னு சொன்னாங்க. அப்படியே டைம் ஆக ஆக இந்த கும்பல் சேர சேர சரி வந்துட்டாரு நாங்க அந்த எதிர்பார்ப்புக்குள்ள அதிகமா இருந்தோம் நாங்க. அது இல்லாம நாங்க நின்றுகிட்டு இருந்த ரோட்டுக்கிட்ட வருவாருன்னு நாங்க எதிர்பார்க்கல. எல்லாரும் சொன்னது அந்த சைடு தான் வருவாங்க, இங்கிட்டு வரமாட்டாங்கன்னு எல்லாருமே சொன்னாங்க. அதனால நாங்க ஃபுல்லா கேர்ள்ஸ் ஃபுல்லா நாங்க எங்க சைடு நின்ற இடத்துலயே தான் காலைல எங்க நின்றோமோ அந்த இடத்துலயே தான் நின்றோம். ஆனா அது அவர் மாறி வந்துட்டாரு, எங்களுக்கு நேரா வந்துட்டாரு. எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. அங்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே எங்க சைடு வர ஆரம்பிச்சிட்டாங்க. தள்ள ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் தள்ள ஆரம்பிச்ச உடனே அப்படியே முன்னாடி விழுந்தவங்க பின்னாடி, நான் அப்படியே பின்னாடி நானும் விழுந்துட்டேன். அவங்க கீழே விழுந்தோடனே அவங்கள எழுந்திரிக்க முடியல, ஒண்ணும் இல்ல. நானும் அவங்க மேலேயே விழுந்துட்டேன். அவங்க எங்க மேல உழுக ஆரம்பிச்சு ஒரு சில பேர் அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல எனக்கு ரொம்பவே தள்ளுமுள்ளி எனக்கு இந்த இடம்ல ரொம்ப வலி எடுத்துருச்சு. மேல முதிச்சுல கை காலு இடுப்பு எல்லாமே கொஞ்சம் வலி இருந்துச்சு. நைட்டு வரைக்கும் வலி இருந்துச்சு. இப்போ ஓகே, பரவாயில்ல. இல்ல, நான் பையனை கூட்டிட்டு போகலையே. என் பையனை கூட்டிட்டு போகல. நான் எங்க போனாலும் என் பையனை கூட்டிட்டு போவேன். ஆனா இந்த வாட்டி அவன் வரலன்னு சொல்லிட்டான். எழுதுற வேலை இருக்கு, படிக்கிற வேலை இருக்கு. லீவ்ல நான் அட்வான்ஸா நான் முன்னாடியே படிச்சு நான் மார்க்க ஸ்கோர் பண்ணணும். ஹெச்எம் சாரோட பொண்ணு சிபிஎஸ்ல படிக்குது. அந்த பொண்ணோட என் பையன் ஹை ஸ்கூல்ல படிக்கிறான். அந்த பொண்ணோட நான் போட்டி போட்டு மார்க் வாங்கணும். நான் என் பையனுக்கு 10,000 ரூபா, அந்த பொண்ணோட நீ மார்க் வாங்கிட்டீங்கன்னா 1 மார்க் வாங்கிட்டனாலும் உனக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்துறேன். கடன் வாங்கியாவது 10,000 ரூபாய்க்கு உனக்கு சைக்கிள் வாங்கி தருவேன்னு சொன்னேன். அந்த ஒரு எய்ம்காம எங்கேயுமே போவாம அவன் படிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ கொஞ்சம் ஸ்கூல்ல நல்லா படிப்பான், நல்ல மார்க் வாங்குவான். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அந்த பொண்ணு சிபிஎஸ்சினால கொஞ்சம் நல்லா படிக்கிற பொண்ணு. அதனால மார்க் நிறைய வாங்கணுங்கிறதுக்காக அவன் வீட்டுல இருந்துகிட்டான். அதுக்கப்புறம் என்ன நடந்துன்னே தெரியல. 4-5 பேர் தூக்கிட்டு போற மாதிரி ஒரு பேசுனதெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு பின்னாடி. கண்ணெல்லாம் முழிக்கவே முடியல. ஒரு குழந்தை என்ன அந்த குழந்தை தான் எனக்கு முன்னாடி ஒரு அக்கா இருந்தாங்க, மஞ்சள் கலர் டாப் போட்டு. அந்த அக்கா ஒரு குழந்தைய வச்சிருந்தாங்க, பையன். அந்த அக்கா அந்த அக்கா இங்கிட்டு போறத பார்த்தேன். நான் அவங்க பின்னாடி போனேன். அந்த குழந்தை அவ்வளோ கதறலு. எங்களாலையும் உள்ள நானே அழுதுட்டு கத்தினேன். ஐயோ நீ விடுங்க விடுங்கன்னு கத்தினேன். முடியவே இல்லை. அந்த அக்காவும் கத்தி, அந்த குழந்தை கத்தி, அவங்களுக்கு முன்னாடி எங்க சைட்ல ஃபுல்லாவே கத்த ஆரம்பிச்சாங்க. குறிப்பிட்ட அந்த டைமிங்க்கு வந்திருந்தா பிரச்சனை இருக்காது. 2வது முனியப்பன் கோயிலுக்கிட்டே அவர் எழுந்திருச்சு நின்று இருந்தாருன்னா அங்கங்க பார்த்துட்டு அப்படியே கிளம்பி போயிருப்பாங்க. இருக்கிறவங்க எல்லாருமே அந்த சைடு அந்த போக்கஸ் லைட் கிட்ட அவர் வரும்போது எல்லாரும் பின்னாடி அவரை பார்த்து வந்திருக்க மாட்டாங்க. பார்த்தவங்க அப்படியே கிளம்பி இருப்பாங்க. ஏன்னா இந்த வழிதான் இருக்கு அவங்களுக்கு போறது. அதனால இங்கேயே நின்று எழுந்திரிச்சிருந்தாருன்னா இந்த ப்ராப்ளம் வந்திருக்காது. இவ்வளவு கும்பல் வந்திருந்தாலும் இவர் எழுந்திரிச்சு நின்று இருந்தாருன்னா இந்த ப்ராப்ளம் வந்திருக்காது. இல்லங்க, நான் உண்மையா சொல்றேன், அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நான் அந்த இடத்துல இருந்தவ, நான் சொல்றேன் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. பொய்யெல்லாம் சொல்லல. நானு கல்லோ செருப்போ எதுவுமே கிடையாது. கயிறு கீழே கிடந்த கயிறை அவர் வண்டிக்கிட்ட இருக்கும்போது தூக்குனாங்க. அவர் வராதுக்கு முன்னாடி தூக்கல. அவர் வண்டிக்கிட்ட வந்தோடனே தூக்குனாங்க. போலீஸ்காரங்க தள்ளி கொஞ்சம் விலகதான் சொன்னாங்க. ரொம்ப ரசிகருங்க நாங்க. பார்க்காம இருக்கிறது எவ்வளவு ஒரு ஆறுதலுக்கு. அவங்க கட்சியில இருந்து அவருதான் வர முடியல, தளபதி தான் வர முடியல. அட்லீஸ்ட் அவரோட தொண்டர்களாவது யாராவது ஒருத்தங்களாவது பார்த்தாங்களா? அட்லீஸ்ட் ஒரு போன் நம்பர். நாங்க இங்க இருந்து போறது அங்க ஆடுறது அங்க அவர் வரவேற்கிறதுக்கு எவ்வளவு ஆட்டம் பாட்டம், அவ்வளவு ஒரு ஃபேமஸா நாங்க பண்ணணும். அப்படி கூட தோணிருக்காதா? நாங்க போனோம், கும்பல்ல கொஞ்சம் மாட்டிக்கிட்டோம். கும்பல்ல மாட்டி ரொம்ப மூச்சு முட்டை இருந்துச்சு. அப்புறம் மயக்க மாட்டம் வந்துச்சு. கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்து எல்லாரும் மெரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியோ முயற்சி பண்ணி வெளியே வந்துட்டேன். இருந்தேன்.
ஆமாம், மேலே நடந்து போனாங்க ஏறி. அப்படி எப்படியோ முயற்சி பண்ணி வெளியே வந்துட்டேன். அப்புறம் சுற்றி எல்லாம் இடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, அவ்வளோதான். வெளியே போயிட்டேன். வெளியே போய் தண்ணி கேட்டேன், யாருமே தரல. கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் கழிச்சு தண்ணி குடிச்சு மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். நான் விஜயில பார்க்கல சார், பார்க்கல. நாங்கள் பார்க்கல. அதுக்கு முன்னாடி தான் இந்த சம்பவம் நடந்துச்சு. அடியெல்லாம் படலை, மூச்சு கொஞ்சம் திணறல் ஆயிடுச்சு, அவ்வளோதான். இப்போ நல்லதா இருக்கு. பார்த்தேன். அதெல்லாம் தெரியல, கேள்விப்பட்டேன். காவியா.